நம்ம மிடில் பேஜ் ஏஆர் யூடியூப் சேனலில் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். மிடில் பேஜ் ஃபேமிலி ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபேமிலியை பார்த்துருப்போம். இது இன்னொரு மிடில் பேஜ் ஃபேமிலிங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஏற்கனவே குளிச்சுட்டேன்டா, மறுபடியும் ஏன்டா என்னை கொன்று குளிக்க வைக்கிறீங்கன்னு கோழி ஏங்க இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்த ஃபன் மூமெண்ட்டாக கொண்டு போய் டின் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு கேள்விப்பட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம். அது என்னடா டின் சிக்கன்? அப்போ நான் அதுக்கு கோழி இப்படி எடுத்து டின்னில் போட்டு பொரித்து டின் சிக்கன் செய்ய நமக்கு தேவை 2 டின்னு, அது போக 2 சிக்கன், அது போக 2 குழி, அது போக 2 கம்பு, எல்லாம் 2 ஆனால் சாப்பிட்றவங்க மட்டும் 5 பேர். சும்மா சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற முன்னாடி முதல்ல குழியை தோன்றா அப்படின்னு தோணுதுங்களா? இணையத்தின் வழி இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஏஆரின் வணக்கங்கள். சரி, இன்னைக்கு சமையல் நல்லா வரும் நினைக்கிறீங்களா? எப்படி வராதுன்னு தான் நினைக்கிறேன். வராதுன்னு நினைக்கியா? விறகுதான் இருக்கு. ஸோ நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்ததா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. சரி ரைட்டு, பக்கத்துக்கு 2 கடையில் ஒரு கோழியை வாங்க. ஏன் ஒரே கடையில் 2 கோழியை வாங்க மாட்டியா? இல்லைடா, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இவங்களுக்கு ஒரு வியாபாரம், ஆளுக்கு ஒரு கோழியை வாங்கன்னு சொல்லிட்டு 2 கடையில் வேறு 2 பேர் அனுப்பிவிட்டு அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பாக அமௌண்ட்லாம் கரெக்ட் பண்ணி 2 கோழியை வாங்கி சும்மா சூப்பராக பீஸ் போட்டு செம்மையாக கழுவியாச்சு. சரி, கழுவி முடிச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு இன்னொரு வாட்டி கழுவணுமா, அப்போ தான் நல்லா இருக்குமா ஃப்ரெஷ்ஷாக. சரி ரைட்டு, மறுபடியும் கழுவலான்னு சொல்லி கழுவி முடிச்சாச்சு. ஓகே, நமக்கு சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆனாலும் நம்ம பக்கம் குழியும் ரெடி பண்ணணும் இல்லைங்களாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் தாவிதையும் டேனியலையும் வச்சு 2 பேரும் குழியை தோண்டுங்க, அப்படியே மற்ற வேலையை பார்ப்போம். அப்படியே குழியை தோண்டியாச்சு. சரி ரைட்டு, முதல்ல முட்டையில் கோழியை போட்டு பரட்டுவோம். அந்த முட்டையை கோழியை போட்டு பரட்டினா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்குன்னு சொல்லி நம்ம கேப்டன் மனோ சொன்னார். அவர் எதிலெல்லாம் கேப்டன் எனக்கு தெரிலங்க, பட் ஆனால் எல்லா விஷயத்திலும் அவர் கேப்டனாக தான் இருப்பார். அதனால் அந்த கேப்டன் சொன்னால் அதெல்லாம் செஞ்சாச்சு. இவன் 6 முகம் தம்பி 3 முகமாக இருப்பான் போல். அருவா வெட்ட ரொம்ப தேர்ந்தவன், எல்லாத்தையுமே அருவாவிட்ட தாங்க வெட்டுறான். கத்தி எங்கடான்னு கேட்டால் எங்களுக்கு அருவா தான் கத்தி தான் அருவா அப்படின்னு டைலாக்லாம் பேசிக்கிட்டேன்னா. சரி ரைட்டு, வெட்டி தொலைடா. சிக்கன் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் குழி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மசாலா ரெடி பண்ணணும் இல்லைங்களாங்க. சரி ரைட்டு, வத்தப்பொடி, அது போக சிக்கன் மசாலா 3 பாக்கெட்டு, அது போக கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தனால அந்த பின் விளைவுகளை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. சரி ரைட், ஓகே, 3 மிக்ஸ் பண்ணிட்டு மேலே இஞ்சி பேஸ்ட்டு, அந்த இஞ்சி துண்டு அதெல்லாம் போட்டுட்டு 3 முட்டையை எடுத்து ஊற்றுறோம் பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு முட்டையை ஒருத்தன் பச்சையாகவே குடிச்சிட்டான். மிச்சிக்க 2 முட்டையாக தயவுசெய்து ஊற்றுங்கண்ணா சொல்லி இந்த 2 முட்டையை மேலே எடுத்து ஊற்றியாச்சு. பரட்டி நல்லா கட்டியாகனே மேலே அப்படி மலைச்சாரில் வர்ற மாதிரி எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு விட்டுனேன். ஃபுல்லாக மறுபடியும் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஃபோனில் ஒரு அம்மாட்ட கேட்டது. சரி ரைட்டு, ஓகேன்னு சொல்லி எல்லாமே பரட்டி முடிச்சுட்டு கோழி எடுத்து அதையும் பரட்டினேன். அதுக்கு தானே மசாலாவே ரெடி பண்ண இல்லைங்களா. சரி ரைட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே கோழி நல்லா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக அதில் மசாலா படிகிற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல சும்மா கையை விட்டு குடஞ்சி நம்மளால் மசாலாவை தேய்ச்சாப்பில். அப்புறம் அப்படி தூக்கி எடுத்தாங்க பார்க்கவே இப்போயே சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு அமேசிங்காக நம்ம எபியும் டேனியில் வேறு லெவலில் அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நம்ம வாழைத்தோப்பில் ஒரே ஒரு வாழை இது மட்டும் போட்டுருக்கு, தார் மட்டும் இருக்குது, வாங்க பார்த்து பசங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அந்த பக்கு கண்ணெல்லாம் வெட்டியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே விறகுலாம் சேகரிக்கிற வேலையை ஆரம்பித்தோம். விறகுலாம் சேகரித்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து என்ன கோழி எடுத்து சில்வர் பேப்பரில் அப்படியே ஃப்ளோட் பண்ணி மடிங்கடா அப்படின்னு இவங்கிட்ட மடிக்க கொடுத்ததாங்க மிகப்பெரிய வினையாகவே பின்னாடி வந்துச்சு. அதையும் நீங்கள் பின்னாடி போக பார்ப்பீங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் மடிச்சிட்டிங்களா? 2 கோழி ஒன்று சூப்பராக மடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மடிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு கம்பை 2 குழிக்கில் ஊனிட்டு அந்த டின் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு குழியை தோண்டியாச்சு. அப்புறம் நம்ம ரெடி பண்ண சிக்கன் அந்த கம்பில் ஊனி மேலே கெட்டிக்கும் வச்சு ரொம்ப சூப்பராக டைட்டாக கட்டியாச்சு. இதுலேயும் ஒரு பெரிய மிஸ்டேக் விட்டால் அதையும் நான் பின்னாடி சொல்கிறேங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பியாச்சா, கடைசி பார்த்துங்க மூட போகிறேன்னு சொல்லிட்டு நானும் தாவி மாப்பிள்ளையும் சேர்ந்து மூடியாச்சு. மூடிட்டு சைடில் தீயை மூட்டி விட்டோம். சும்மா கபான்னு பிடிக்க ஆரம்பிச்சு தீ என்னம்மா எரிஞ்சதுங்கிற போக சும்மா வெறித்தனமாக எரிய ஆரம்பிச்சிது. சுற்றி நம்ம பசங்க வேறு சிக்கன் சாப்பிட்ற வெறியில் அப்படியே விறகள்ளி கொட்டினாங்க. தீ எரிய ஆரம்பித்த வேகத்துக்கு அதுக்கும் எந்த மாதிரி தீ எரியும் கொஞ்சம் பாருங்களேன். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அந்த தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு.
நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்ட தம்பி 1 மணி நேரத்துக்கு மேலே எரிங்க அப்படின்னாங்க. அரை மணி நேரத்துக்கு எரிஞ்சது கூத்து வேறு மாதிரி ஆகி போச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் இந்த பழம் கிடச்சிது. இந்த பழத்தை பற்றி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த பழம் வந்து சின்ன வயசில் நம்ம எல்லாத்துக்குமே இந்த பழம் வந்து தெரிஞ்சிருக்கும், பூனை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இதுக்கு மேலே இதை பார்த்துருக்கீங்களா? இதோட டேஸ்ட் எப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ரைட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த சிக்கனை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னோன்னே தூக்கிட்டு வந்து சுற்றி வண்டி நிப்பாட்டி படையில் போட்டு விரிச்சாச்சு. சில்வர் பேப்பரில் சுற்றிக்கிட்டு என்ன பாடுபடுது பாருங்கள் அந்த சிக்கனு. இவங்க இந்த மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, என்ன படைச்ச அந்த பரமனுக்கு தான் தெரியும். அந்த சிக்கன் ரொம்ப பாடுபட்டுச்சு. சரி ரைட்டுக்கு சாப்பிட கொடுத்தா போதும்னு சொல்லி நான் ரொம்ப ஓரம் உட்காந்து வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிரிக்காங்க 3 மணி நேரமாக பிரிக்கிங்களா? 1 மணி நேரம் சிக்கனே வந்துச்சு அப்படின்னா பிரித்து ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. என்னடா சிக்கன் காப்பி கலரில் இருக்கும் பார்த்தா கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னாங்க. வேணுமா வேண்டாமா எடுத்து சாப்பிட்றாங்க. சரி ரைட்டு விடு, மேலே உள்ள இன்னும் கொஞ்சம் பிரிங்க சில்வர் கோட்டிங்கலாம், அப்புறம் சில்வர் உள்ளே போய் வேறு ஏறப்போகுது அப்படின்னா வேறு தானே பின்னாடி வேறு மாதிரி அவன் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னாங்க. நான் அப்படியே விக்ரம் சிலை பார்த்துக்கலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. பிரித்து எடுக்கும்போது இந்த ஸ்மெல்லு இருக்கே, அட 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 என்ன ஸ்மெல்லுங்க! அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மெல்லு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மசாலா வேகவே இல்லைங்க. கறி சூப்பராக இருந்துச்சு. மாவு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அது சுத்தமாக வேகலைங்க. அது பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். இப்படி வந்துட்டு டின் சிக்கனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. தப்பித்தவர் யூஸ் பண்ணிச்சு. அட்லீஸ்ட் வெந்த கறியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் எப்படா மாப்பிள்ள இருக்குன்னு கேட்டேன். தாவி மாப்பிள்ள சூப்பர் அப்படின்னா, ஓ சூப்பராக இருக்கா அப்படின்னு எபிகிட்ட கேட்டேன். எபி அதுவும் சூப்பர்னே, கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பே போடல எங்கொழி கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு நான் கண்டுக்கல. எங்கள் அண்ணன் கேட்டேன், தம்பி தரமாக இருக்குது அப்படின்னா சரிண்ணே சூப்பர் எல்லாம் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதில் வந்து எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மிடில் பேஜ் ஃபேமிலியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகளுடன் AR.